STPM பத்தி தெளிவான ஒரு விளக்கங்க. ஓகே, எந்த குழப்பமும் வேணாம், இதை ஃபுல்லா கேளுங்க. ஓகே, பேரண்ட்ஸ் முக்கியமா கேட்கணும், பிள்ளைங்க அதை விட முக்கியமா கேட்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து முதல் STPM பத்தி கொஞ்சம் விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து யாரு STPM செய்யறது கன்சிடர் பண்ணலான்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். அண்ட் கடைசியில வந்து இப்ப புதுசா ப்ரோக்ராம் இன்டிஸ் இந்த UKM UCA USM பத்தி நம்ம கேள்விப்படுறோம்ல, அதை பத்தி நான் விளக்குறேன். ஓகே, நம்பர் 1, சரி, STPM வந்து யாரும் அப்ளை பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க தலாயான்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நான் அப்ளை பண்ண முட்டேனா மறந்துட்டேனா அப்படிலாம் இல்லை. ஓகே, இது ஆட்டோமேட்டிக். எல்லா SPM ஸ்டூடெண்ட் எடுத்தவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணி யார் லாயாவோ இன்னைக்கு உங்களுக்கு தவறான வந்துடும். ஓகேங்களா? ஸோ யூஜுவல் ஜென்ரல் ரூல் என்னன்னா, BM கிரெடிட் இருக்கணும், செஜரா பாஸ் பண்ணிருக்கணும், மிச்சம் 4 சப்ஜெக்ட்ல வந்து கிரெடிட் இருக்கணும். ஓகே, இது ஜென்ரல் ரூல். பட் அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேறுபடும். சில பாயிண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு கனெக்ட் பண்ண, அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருங்க. ஓகே, நம்பர் 1, 2 அலிரான் இருக்கும். அலிரான் சயின்ஸ் சோஷியல், அலிரான் சயின்ஸ் அப்படி இருக்கும். இங்கதான் மொத கன்ஃபியூஷன் ஆரம்பிக்குது. சயின்ஸ் சோஷியல் இருக்கா, அது சயின்ஸ் படிப்பா அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு அந்த சயின்ஸ் சோஷியலை வந்து போயிடுவாங்க. சயின்ஸ் சோஷியல் ஜென்ரலி ஆர்ட்ஸ். ஓகே, சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா, BM, BI, தமிழ், சஜாரா, ஜியோகிராஃபி, பங்காஜியான், இஸ்லாம், பன்னியாகான், இக்கானமி, இதெல்லாம் வந்து சயின்ஸ் சோஷியல் கீழே வரும். ஓகேங்களா? ரைட். அடுத்து அலிரான் சயின்ஸ். அலிரான் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், அப்புறம் வந்து பிசிக்ஸு, இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட், பியோர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ முதல் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இதை வந்து முதல் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு லயக்கன் நார்மலாக வந்து சயின்ஸ் ரிலேட்டட் இருக்குன்னா மினிமம் வந்து உங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் கிரெடிட் வச்சிருக்கணும். அந்த 4 கிரெடிட் சொன்னல, அது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கும். இன்ஃபேக்ட் சில இடத்துல ஏலாம் கேட்குறாங்க, அது அப்புறம் பற்றி பேசுவோம். ஓகே, ABCல தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சயின்ஸ் ரிலேட்டட் இருக்கணும். ஓகே, அதுவே வந்து சயின்ஸ் சோஷியல் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் பேக்கேஜ், நீங்கள் SPM எடுத்த சப்ஜெக்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் ரூல். ஏன் எனக்கு கிடைக்குது, ஏன் கிடைக்கல அப்படின்னு இதுதான் கதை. ஓகேங்களா? இது தெளிவாக புரிஞ்சுங்க. நம்பர் 1. 2வது, யாரு எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க? 10ஆம் ஜூன் வந்து இன்னைக்கு தெரியுமா தவறு பண்ணீங்க. 10ஆம் ஜூன் வந்து நீங்க கிளாஸ் போயிடலாம். ஸோ முன்ன வந்து ஸ்கூல்ல மட்டும் தான் நடந்துச்சு. நான் ஒரு STPM ஸ்டூடெண்ட், நான் எங்க டைம்லாம் வந்து என்னோட ஹை ஸ்கூல்ல தான் நடந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்கூல்ல இருக்கு, காலேஜ் திங்கா தான் இருக்கு, இது புதுசா வந்து இப்போ யூனிவர்சிட்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை அப்புறம் சொல்றேன். ஓகே, ஸோ முதல்ல யாரு கன்சிடர் பண்ணலாம்? ஓகே, அப்படின்னு அதுக்கு முன்ன இது அப்ளை பண்றதுனால இந்த விஷயம் நீங்க தெரியுமா தவறம் பண்றதுனால உங்களுக்கு UPU பாதிக்குமா? இல்ல, UPU வேற, அது வேற கமெண்ட்ரியான், இது வேற கமெண்ட்ரியான். ஸோ இது ரெண்டுமே வேற வேற. IPG UPU எல்லாமே தனி அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேணாம். இது தெரியுமா பண்ணா அது கேன்சல் ஆயிருமான்லாம் கிடையாது. ஓகேயா? அது தெளிவாக நான் சொல்லிட்டேன். ரைட். நம்பர் 1, யாரு இப்போ வந்து STPM போலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஃபேக்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கோம். இது ஃபேக்ட், இது ஃபக்தா வந்து நம்ம வேணான்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபக்தா என்னன்னா STPM கஷ்டம். ஓகே, இதை சொல்றதுக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து பண்ணிட்டு நிற்பாங்க, பட் உண்மை அதுதான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஏன் அதை நம்ம சொல்றோம் இப்போனா, அப்பதான் நீங்க மென்டல் ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணிக்கிட்டு போறதா போகலாம். அதனால இப்பயே சொல்றேன், STPM கஷ்டம், SPM விட கஷ்டம். கஷ்டம் எதை பேஸ் பண்ணி சொன்னீங்கன்னா SPM படிப்பை விட STPM கஷ்டம். ஓகே, 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, STPM வந்து நீங்க வந்து அஃப்கோர்ஸ் 18 மாசம் படிப்பீங்க. ஸோ 3 செமஸ்டர் படிப்பாங்க, 18 மாசம் படிப்பீங்க. ஸோ அதுல வந்து நீங்க வந்து முன்ன என் டைம்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை படிச்சேன். ஓகே, அந்த பரீட்சையில் ஏதாவது வந்துச்சுன்னா முடிஞ்சு கதை. ஓகே, இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற விஷயம் என்னன்னா 3 செமஸ்டர் இருக்கு, அண்ட் செமஸ்டர் வந்து நீங்க உள்ளாங்கவும் பண்ணலாம். ஓகே, ஆனா STPMோட படிப்பு SPM மாதிரி படிக்கிற மாதிரி இல்லை, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். இது தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அப்புறம் யார் எடுக்கலாம்னு சொல்றேன். இந்த ரியாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நான் STPM என்ன ஈக்குவிலன்னா, இது வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி ஈக்குவிலன். ப்ரீ யூனிவர்சிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அரசாங்கத்துல மெட்ரிகுலசி ஒரு ப்ரா யூனிவர்சிட்டி. ஓகே, அசாசி ஒரு ப்ரா யூனிவர்சிட்டி. மெட்ரிகுலசி வந்து கமந்திரியான் பிளாஜா மலேசியா கீழே இருக்குது, அசாசி வந்து கமந்திரியான் பிளாஜா திங்கி ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்குது, அசாசி. ஓகே, அடுத்து வந்து STPM. ஓகே, இது 3 தான் வந்து அரசாங்கத்தோட. தனியாரோட பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து A லெவல் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து CPU, SAM அந்த மாதிரி நிறைய இருக்கு, IB அப்படி நிறைய இன்டர்நேஷனலோடையும் இருக்கு. ஓகே, நான் இது IPTA, அதாவது அரசாங்கத்தோட, இது பிரைவேட்டோட. ஓகேங்களா? நான் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் STPM இஸ் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் ப்ரீ யூனிவர்சிட்டி.
ஓகே. ஆனா அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும் போது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதுக்கு ரெக்கக்னிஷன் கூட தான். ஓகே. என்னத்துக்கு ரெக்கக்னிஷன் அப்படின்னா, நீங்க லேட்டர் பியாசிஸ்வாக்கும் சரி, இல்ல வெளியூர்ல படிக்கிறதுக்கும் சரி, ரெக்கக்னிஷன் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ். ஐ மீன் மோர் வைடர். ஓகே. பட் இப்போ நம்ம வெளியூர்ல படிக்கிறது அப்படின்ற வெளியூர்ல ரெக்கக்னைஸ், அது எதுக்கு ரெக்கக்னிஷன்? மேல் படிப்பு படிக்க போறது, எஸ்டிபிஎம் வச்சு வேலை செய்யறதுக்கு வெளியூர் ரெக்கக்னிஷன் இல்லை. ஓகேங்களா? படிக்க போறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் வெளியூர்ல படிப்புனாலே வந்து நிறைய செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு ஆகணும். பாத்தீங்களா? ஓகே. ஸோ அந்த ரெக்கக்னிஷன் எதுக்குன்னு மட்டும் யோசிச்சுங்க. நான் ஏன் இது கஷ்டமா இருக்கு? ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மெட்ரிகுலேஷன் எடுத்துங்களேன். ஓகே. இல்ல என்னது ஃபவுண்டேஷன் இல்ல அசாசி எடுத்துங்களேன். எந்த லெக்சரர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்க எக்ஸாம் பேப்பரை செட் பண்ணுவாங்க. அவங்க தான் உங்க எக்ஸாம் பேப்பரை மார்க் பண்ண போறாங்க. எஸ்டிபிஎம் பொறுத்த வரைக்கும் வேற யாரோ டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, வேற டீச்சரோட கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, அண்ட் வேற யாரோ தான் மார்க் பண்ண போறாங்க, அண்ட் சென்ட்ரலைஸ் எக்ஸாம் வேற. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த என்னது அந்த ஏன் அந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கி ஆகுதுன்னு. ஓகேயா? ஸோ அப்போ எஸ்டிபிஎம் யார் சார் போகலாம்? என்னோட அட்வைஸ் வந்து எஸ்டிபிஎம் கஷ்டம்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்போ வந்து என்ன ஒரு பாயிண்ட்னா, நீங்க யூ மஸ்ட் பி ரெடி டு ஒர்க் ஹார்ட். அப்போ ஒர்க் ஹார்ட், அதாவது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்ட் செட் நீங்க பண்ணிட்டு தான் நீங்க எஸ்டிபிஎம் போகணும். ஓகே. அதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு இலக்கு வேணும். எனக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லாயர் ஆக போறேன், மாத்தி நான் லாயர் ஆகியே ஆகணும், எனக்கு இந்த இடத்துல வேற எங்கேயும் கிடைக்கல, வாய்ப்பு இல்லை, அப்போ வந்து நான் எஸ்டிபிஎம் எடுக்க போறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு இலக்குல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அப்போ இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் உங்களோட மைண்ட்லயே உருவாகும். ஸோ அதனால சொல்லுவேன், அது ஒண்ணு ஒரு கிரைட்டீரியா. நல்ல இலக்கு இருக்கணும், அப்பதான் வந்து இந்த விஷயத்தை நீங்க செய்ய முடியும். இரண்டாவது, உக்கோ பாஜு டி பாடான் சென்றின்னு சொல்லுவாங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஓகே. எஸ்பிஎம் நீங்க படிச்சு வந்திருப்பீங்க, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5. அதுலேயே நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீங்க மறுபடியும் யோசிக்கணும் எஸ்டிபிஎம் செய்யுது. எனக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கல சார், அதனால நான் எஸ்டிபிஎம் போறேன்னு தயவு செய்து போயிடாதீங்க. நான் திருப்பி சொல்றேன், வேற எதுவுமே கிடைக்கல, என் ரிசல்ட்டும் சோவா தான் இருக்கு, பரவாயில்ல, வீட்டுல வந்து சொன்னாங்க அது படிச்சிடலாம், ஃப்ரீயா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஏன்னா எஸ்டிபிஎம்ல உங்களுக்கு நல்ல எஸ்டிபிஎம் முடிச்சு நீங்க வந்து டைரக்டா வந்து ஐபிடிஏ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா மினிமம் சொல்றேன்னா ஒரு 3.5 மேலதான் நல்ல காஸ்ட் கிடைக்கும். நல்ல காஸ்ட் அப்படின்றது வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு காஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒண்ணு வேல்யூ அந்த குறைவா இருக்கிற காஸ்ட் கிடைக்கலாம், இல்லைன்னா வந்து கிடைக்காமே போயிடலாம். ஏன்னா காம்படிஷன் வெரி ஹை. ஸோ அதனால சும்மா போறேன்னு போய் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணதை கமெண்ட் பண்ணுங்க பாக்ஸ்ல. அண்ட் நான் பார்த்துருக்கேன் நல்ல ரிசல்ட், ஆனா எஸ்டிபிஎம் போய் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒண்ணுமே இல்லாம 2 வருஷம் வேஸ்ட் ஆயிரும். அதே சமயத்துல பார்த்துருக்கேன் சுக்கோ மக்கா ஓகே நல்லா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, ஆனா எஸ்டிபிஎம் நல்லா செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து தப்போடாடு தனியாக உங்ககிட்ட நீங்க கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமே. ஓகே. இது முக்கியமா பேரண்ட்ஸ்கிட்ட முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, தயவு செய்து பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா படிக்க போறது அவங்களால அங்க போய் இல்லைன்னா அவங்க நேரம் விரயம் ஆகும். ஓகே. அது அவங்களா ஒரு விஷயத்த முடிவு எடுத்து அவங்க என்ன செய்ய முடியும், என்னால இதை ஸ்கோர் பண்ண முடியும், எனக்கு வந்து இந்த நான் எஸ்பிஎம்ல வந்து கொஞ்சம் சில மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன், அதை நான் இதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், எஸ்டிபிஎம் டசன்ட் ஓவர்சீட் யோர் எஸ்பிஎம் தேர்வுன்றது இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சில படிப்புக்கு இப்போ மெடிக்கல், ஃபார்மசி அண்ட் டென்டிஸ்ட்ரிக்கு வந்து 5B கேட்பாங்க. இந்த 5B வந்து எஸ்பிஎம்ல இருக்கணும். ஓகே. அப்படிதான் நீங்க மெடிக்கல் படிக்கவே முடியும். ஓகேயா? அப்போ வந்து இல்ல நான் எஸ்டிபிஎம் எடுத்து இங்க நான் C வச்சிருக்கேன், எஸ்டிபிஎம் எடுத்தா நான் மெடிக்கல் போக முடியாது. எஸ்பிஎம் வேற லெவல் குவாலிஃபிகேஷன், எஸ்டிபிஎம் வேற லெவல் குவாலிஃபிகேஷன். ஸோ சில ரெண்டு குவாலிஃபிகேஷன் கரெக்டா இருந்தா மட்டும் தான் நீங்க போக முடியும். ஓகே. அண்ட் ஃபைனலா இப்போ யூகேஎம் யூஎஸ்எம்ல வந்து உங்களுக்கு இடம் கொடுக்க போறாங்க. ஓகே. எக்ஸலண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். ஓகே. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க யூனிவர்சிட்டியில படிப்பீங்க அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் சுக்கோப்பா இருந்துச்சுன்னா நீங்க அதே யூனிவர்சிட்டியில வந்து நீங்க மேல் படிப்பு தொடரலாம். ஆனா என்னன்னா இடம் குறவா தான் இருக்கு. 80 ஐ திங்க் யூகேஎம் 80, யூஎஸ்எம் வந்து 60, 2 யூனிவர்சிட்டி தான் தொடர்ந்துருக்காங்க. ப்ரோக்ராம் இன்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் இயர் நடக்குது. ஸோ இதுவும் நீங்க விண்ணப்பிக்கலாம், ஆனா அதுக்கு ஷாரா ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்ட் யூஎஸ்எம்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், யூஎஸ்எம்ல வந்து சயின்ஸ் இருக்கலாம், ஆனா பயாலஜி இருக்காது, அது மட்டும் நோட் பண்ணீங்க. மற்ற யூகேஎம்ல பயாலஜியும் இருக்கும், பயாலஜி எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஜென்ரலா நான் பேச விடுது. மித்தபடி என்னால் எஸ்டிபிஎம் செய்யணுமா செய்ய முடியாது, உங்க இலக்கு என்ன அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா பயோ லிங்க் கிளிக் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, எனக்கு உங்களோட ரிசல்ட் அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு வேண்டிய அந்த கைடன்ஸை உடனே கொடுக்குறேன். இப்போதைக்கு ஐ திங்க் வேற ஏதாவது கொஸ்டின் எஸ்டிபிஎம் பத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போல இல்லை நேராக தொடர்பு கொண்டு கேட்கலாம். வெற்றி வணக்கம், டாக்டர் சஞ்சய்.